வாசிக்கிறேன். கடந்த வாரமே ஏசாயா 41ஆம் அதிகாரம் அதன் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தை வாசித்து அதன் முற்பகுதியை தியானித்து கடந்து செல்வோம். போர் அடிப்பதற்கு அதன் 15ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான கற்களுடைய இயந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை மிதித்து நோக்கி குன்றுகளை அதற்கு ஒப்பாக்கி போடுவாய் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் வெளிப்படுத்தினதான காரியத்தை முற்பகுதியை பார்க்கிறோம். 8ஆம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம் என்று சொன்னால், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதமான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளுக்கு உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை எடுத்து விடவில்லை என்று சொல்லி, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னின் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் பலகரத்தினாலே உன்னை காக்குவேன் என்று சொன்னதான தேவன். தேவன் நம்மை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து எடுத்து வந்து, நீ என் தாசன், பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்வேன், உன் வலது கரத்தை என்னுடைய வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்னதான தேவன். அந்த தேவனுக்கு முன்னதாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஒருவேளை பாவங்களை உலகத்திலே கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து பிரித்தெடுத்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்கத்தக்கதான ஜீவிதத்தை தந்து நம்மை அவருடைய இரத்தத்தாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை ரட்சித்து அவரை அப்பா பிதாவே கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்து அவருக்கு சுதந்திரத்தாலே மாற்றினதானே நாம் தேவனுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? தேவன் நம்மை அழைத்ததான அழைப்பின் விதம், அழைத்ததான அழைப்பின் நிச்சயம் நம் மூலமாய் வெளிப்படத்தக்கதான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் ஒரு புறம்போக்கான அனுபவம், ஒரு வெளிக்கூத்தான அனுபவம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டேன், நானும் கிறிஸ்தவனாக காணப்படுகிறேன், நான் எல்லாவற்றையும் ஒரு சடங்காச்சாரமான சூழ்நிலையிலே செய்கிறவனாக காணப்படுகிறேனா என்பதை சற்று ஆழமாக நாம் தியானித்து பார்க்க வேண்டும். புதிதும் கூர்மையுமான கற்களுடைய இயந்திரமாக மாற்றினேன் என்று சொன்ன தேவன் எதற்காக நம்மை புதிதும் கூர்மையுமான கற்களுடைய இயந்திரமாக மாற்றினேன் என்று சொன்னார்? வசனம் சொல்லுகிறது, உங்களை எந்தத்தோடு மாத்திரமல்ல, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல போராட்டம், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. லேவியா லேவியா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சொகுசான வாழ்க்கை அல்ல, ஒரு பஞ்சுமத்தையின் வாழ்க்கையின் அனுபவம் கிடையாது. அது முட்களுக்கு மேலே ஊசிக்கு மேலே நடக்கிறதான ஒரு அனுபவத்தின் வழியாக கடந்து வர வேண்டும். பாடுகள் வழியாக கடந்து வர வேண்டும். பாடுகள் வழியாக கடந்து வந்தால் மாத்திரம்தான் பரமனை தரிசிக்க முடியும். அந்த பாடுகளை நாம் சகிக்க வேண்டும் என்று சொன்னார். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடுவதற்கு நல்ல போர் சேவகனாக நாம் மாற வேண்டும். நல்ல போர் சேவகனாக மாறி அவர்களோடு கூட போரடிப்பதற்கு, அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு உறுதியிலே இருந்ததான நம்மை தேவன் தெரிந்தெடுத்தார் என்று சொன்னால், அவருடைய தெரிந்தெடுத்தலின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதாக காணப்படுகிறது. அவர் தெரிந்தெடுத்ததான தெரிந்தெடுத்தலின் நோக்கம் நம் மூலமாக நிறைவேறப்பட நம்மை அர்ப்பணித்தவர்களாக காணப்படுகிறோம். சற்று நாம் தியானித்து பார்க்க வேண்டும். நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், தீராதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். எந்த அளவுக்கு தேவன் நம்மை அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவார் என்று சொல்லுகிறதானே ஆணித்தரமான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? அந்த ஆணித்தரமான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில
நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் மாறுவோம் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் உலகத்தில் பாடல் கொண்டு நம்மை மேற்கொள்ளலாம் விடாதபடிக்கு வசனத்தை கொண்டு வேலை அடைப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். அந்த தேவனுக்கு முன்பாக என்னுடைய சாட்சியின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. தேவன் போரடிப்பதற்கு என்னை பிரித்தெடுக்கிறார். பாவங்களை உலகத்திலே இருந்து தம்மை பரிசுத்தமாய் மாற்றி தேவன் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பிரித்தெடுத்தலின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையை நிறைவேறுவதாக காணப்படுகிறதா என்பதை சற்று ஆழமாக தியானித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நான் நினைச்சிக்கப்பட்டேன் இங்க வந்தா சோத்திரம் வெளியில போகிறது, வெளியில போனா சோத்திரம் தான், உள்ள வந்தா சோத்திரம் வெளியில போனா சோத்திரம் தான், உள்ள வந்த அங்கேயா வெளியில போனா வேண்டாத வார்த்தை தான். இப்படிப்பட்டதான ரெண்டு நிலைமையிலே ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ரெண்டு நிலைமையிலே ஜீவிக்கிறவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னார். அவருடைய கோபாலனைக்கு தப்பித்துக் கொள்வது மிகவும் அரிதான காரியமாக காணப்படும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகத்திலே இந்த பகுதியிலிருந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறதான சத்தியத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு பெருமை செய்ய வேண்டும். ஓரடிப்பதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான கற்புடைய இயந்திரமாய் மாற்றுவேன். எந்த சூழ்நிலையில புதிதாக காணப்படுவோம், எந்த சூழ்நிலையில புதிதாக நாம் காணப்படுவோம். வசனம் சொல்லுகிறது, ஒருவர் கிறிஸ்தவுக்கு உள்ளிருந்தால் புதிய சிறுசியாய் காணப்படுகிறான். பழகிகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக காணப்படுகிறது. அந்த கிறிஸ்தவுக்கு உள்ளாக இருக்கிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? அது கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறது. என்ன கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதான அனுபவம் இயேசு கிறிஸ்துவையாக பார்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பார்த்துக்கிறோம். அப்படி பார்க்காத தேவனுக்கு முன்பதாக அந்த பார்க்காத இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஜீவிக்கிறதான அனுபவம் வசனத்திலிருந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த ஆதியிலே வார்த்தையாக இருந்த தேவன் அந்த வார்த்தையினாலே வெளிப்படுகிறதான தெய்வத்துவத்துக்குள்ளதாக நாம் ஜீவிக்கிறவர்களாக மாற வேண்டும். வார்த்தைக்குள்ளாக ஜீவிக்கிறவர்களாக மாற வேண்டும். அதற்கு முடிவா வார்த்தைக்குள்ளாக ஜீவிக்கிறவர்களாக வார்த்தையினாலே வெளிப்படுகிற தேவன், வசனத்தின் மூலமாக வெளிப்படுகிறதான தேவன், அந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுகிறதான தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறதான அனுபவம், வசனத்துக்குள்ளதான ஜீவிக்கிறதான ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் கிரியை செய்ய வேண்டும், வசனம் கிரியை செய்ய வேண்டும், வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும். வசனம் கிரியை செய்தால் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறார், புதிய சிருஷ்டியாக காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். புதிதான அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து வர வேண்டும். வாழ்க்கையில பாவம் நிறைந்த உலகத்திலே, அசுத்தம் நிறைந்த உலகத்திலே, ஓட்டி பொறாமைகள் நிறைந்த உலகத்திலே, ஒரே வெளிகள் நிறைந்ததான உலகத்திலே தேவன் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவன் அழைப்பின் பரம ரகசிய மக்களமாய் நிறைவேற வேண்டும். அது நிச்சயமாக நடக்காது. பல ஆத்துல ஒரு காலம் சேர்ந்த ஒரு காலம் நிச்சயமா நடக்கவே நடக்காது. அனைத்தரமான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை பல நேரத்தில் நாம்
தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னதானே வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொன்னால் கள்ளம் கபடத்துக்கான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றதான ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறேன் என்பதை நான் சொல்லக்கூடாது, உலகம் சொல்ல வேண்டும். என்னை காண்கிறவர்கள் அதை சொல்ல வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறதான ஒரு சாட்சியின் ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது சொன்னால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பார்க்கிறோம். இங்கே சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை எதிரே உடுக்கியும் நிறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே உடுக்கியும். ஆவி நாளுக்கு நாள் புதிதாக வேண்டும். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அவர்கள் யாரை தேவனுடைய ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ராஜ்யம் அவர்களுடையது. நிறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கரனாக தாவீது சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அனுதின வாழ்க்கையிலே புதிய ஆவி புதுப்பிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். தேவனே சுத்த இருதயத்தை எதிரே சிருஷ்டி, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே உடுக்கியும். ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும். புதிய சிருஷ்டிகளை மாற வேண்டும். உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆத்துமா வாழ்வதான இருதயம், ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரத்திலே வெளியேறப்பட்ட ஆத்துமா தங்கி இருக்கிறதான இருதயம் சுத்தமானதாக இருக்கும். அந்த சுத்த இருதயத்துல ஆத்துமா புதுப்பிக்கப்பட வேண்டும். அனுதினம் புதுப்பிக்கப்பட வேண்டும். புதுப்பிக்கப்படுவதை சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பார்ப்போம். பொருளாத வானமண்டலத்தில் உள்ள பொருளாத ஆவிகளின் சேனைகளோடு போரடிப்பதற்கு தேவன் நம்மை புதிய சிருஷ்டியாக ஆத்மாக இருப்பதற்கு எந்த விதமான சொல்லுகிறார்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு உலகம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஒத்ததான வேஷத்தை தெரியாமல் ஒரு வீட்டில் வைத்துக் கொண்டு ஒரு நாட்டு போட்டாங்க வைத்துக் கொண்டு நான் ஒரு பாஸ்டர் என்றுள்ளத உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பிக்கிறவனாக காணப்படாதபடிக்கு வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய நன்மையும் பெரியவும் பூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக
புதிதாகிறது. நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாகிறோம். மறுரூபமாகும் போது மறுரூபம் ஆக்கப்பட்டால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து தேவனை தரிசிப்பார்கள். மறுரூபமாக்கப்பட வேண்டும். அது என்ன மறுரூபம்? மறுரூபம் என்ன? இந்த ரூபம் மாற வேண்டும். யாருமே தேவனை தரிசிக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. தேவன் ஒளியா இருக்கிறார், அவருக்கு எவ்வளவு வேணும் இருளில்லை. நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தேவனுடைய ஒளியின் சாயல் உள்ளதாக நாம் மாற வேண்டும். நாமும் அந்த ஒளியின் சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்துக் கொண்டால் தேவனை தரிசிக்க முடியும். அதுக்கு மனம் புதிதாக்கப்பட வேண்டும், மாற வேண்டும். அந்த ஒளியின் சாயலை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒளியின் சாயலை தரித்துக் கொண்டால் மாத்திரம்தான் தேவனை தரிசிக்க முடியாது. அதில் வெயிட் போட்டாலும் போகாது, பிளாக் போட்டாலும் போகாது, எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் போகாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிகிறவர்களாக நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியவும் பரிபூர்ணமுள்ள சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக, நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்கதாக பகுத்து அறியத்தக்கதாக மனப்பக்குவம் தேவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய காரியங்களை நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்கதாக பகுத்து அறியத்தக்கதாக மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வோம். 70 லட்சத்துக்கும் சம்பந்தங்களா? 20 லட்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. 20 இருக்கும். வெளிச்சத்துக்கு வந்து அந்த இருக்கிற போகக்கூடாது. மனம் புதிதாக்கப்படாது. மனம் புதிதாகிறதுனாலே மனம் ரூபமாய் தேவனை தரிசிப்போம் என்பதற்கு எந்த விதமான சந்தேகங்களை ஓரடிப்பதற்கு புதிதாக்கப்பட வேண்டும். புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மனம் தேவன் தன்னுடைய ஆலயமாகவும் அப்படி மாறுவதற்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவோம் என்பதற்கு எந்த விதமான சந்தேகங்களும் புதிதாக்கப்படுகிறதுனாலே நாங்கள் என்ன சோர்ந்து போகிறதில்லை. என்னுடைய புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. வெளி தோட்டம் நம்முடைய புறம்பான ஸ்ட்ரக்சர் நாளுக்கு நாள் அழிந்து போகத்தக்கதான சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் மண்ணான சரீரம் அழிவை நோக்கி அழிந்து போகிறதற்கு ஏதுவாக காணப்பட்டாலும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஆவியிலே எழுதியுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு தான் பரலோகராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சரீர புஷ்டி இல்லை. நாளுக்கு நாள் பாருங்க, வாய்ந்து போவதற்கு ஒவ்வாறு காணப்பட்டாலும் உள்ளான மனிதன் மாணவடினாலே நாங்கள் எங்கள் புறமான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் வசனம் இருக்கணும். வசனம் இருந்தால் என்ன செய்யும்?
புதிதாக்கப்பட்டதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருப்பதற்கு எந்த விதமான சந்தேகம் வசனம் என்னதுன்னா எவ்வளவுதான் யாருதான் நமக்கு ஓதனால அந்த ஓதனை யாராவது ஒரு காரணமாக மாற்றாதான் போகணும் புதிதாக்கப்பட்டதான கலந்து இல்லாமல் திருவசனமாகிய ஞான பாதங்கள் வாஞ்சி உள்ளவர்களாக மாற வேண்டும். திருவசனமாகிய ஞான பாதங்கள் வாஞ்சி உள்ளவர்களாக மாறுவதற்கிறார். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகப்படுவான் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் நல்ல குழந்தைக்கு எவ்வளவு தாய்ப்பால் அவசியமாக காணப்படுகிறது. அது வளர்த்து வருவதற்கு தாய்ப்பால் எவ்வளவு அவசியமாக காணப்படுகிறது. அதே போல கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்ததான அனுபவத்துக்குள்ளாக காணப்படுகிறதான நமக்கு கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக மாறும்படியாக அழகுள்ளதாக திருவசனமாகிய ஞானத்தால் அனுதினமும் அவசியம் உள்ளதாக ஒரு வசனத்தை வாசித்தோம் பைபிளை ஊழலும் அதை வசனத்தை வாசிக்க வேண்டும். அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்றைய தினம் அந்த வசனம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனமுள்ள விளக்கத்தை கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக அப்படி ஓரடிப்பதற்கு புதிதாக்கப்படுகிறோம் என்பதற்கு எந்த விதமான இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறவர் பழையவைகள் எல்லாம் நுழைந்து எல்லாம் புதிதாக வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். உலகத்தில் இருக்கிற எல்லா கவலையும் உலகத்தில் இருக்கிற எல்லா உலகம் நடக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளையும் கலந்து கிறிஸ்துவுக்கு உள்ளாக நடக்கிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வேண்டும் என்று சொன்னார். பவுல் சொல்லிவிடுவது போல ஒருவர் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியாக காணப்படுகிறார். அவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக காணப்படும். அந்த புதிய அனுபவத்தை பெற்றவர்களாக கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருந்த வாழ்க்கை புதிய அனுபவத்தை பெற்றவர்களாக வாழப்பட்டதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வது. அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டாதான் போரடிப்பதற்கு தகுதியுள்ள பாத்திரமாக தேவன் நம்மை மாற்றுவார். போரடிப்பதற்கு உலகத்தில் சண்டை போடுவதற்கு, சபையிலே சண்டை போடுவதற்கு இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பங்கு போடுவதற்கு அல்ல, அந்த உலகத்தில் இருக்கிறத துன்மார்க்க குற்றங்களோடு போரடிப்பதற்கு அல்ல, வாரம் மண்டலத்தில் கொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போரடிப்பதற்கு தேவன் நம்மை புதிதாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து வருகிறது. நம்முடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது, நம்மை நாமே சற்று யோசித்து பார்க்கிறவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சிலருக்கு வாசிக்கிறார். முதல் அதிகாரம் அவர் 10ஆம் வசனத்தை 24ஆம் வசனத்தை பாருங்க, இங்க என்ன சிச்சுவேஷன்ல நாம இருக்கிறோமோ, நாம் புதிதாக்கப்படுவதற்கு பவுல் சொல்கிறார், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனால உருவாக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறதாக நாம் யாருடைய சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட்டோம்? தேவனுடைய சாயலாக காணப்படுகிறோம். அந்த தேவனுடைய
அடையும்படி பூரண அறிவு பூரண அறிவு நம்முடைய வார்த்தையினாலே உலகத்தை படைத்து இவ்வளவு ஞானமாய் உலகத்தை படைத்து அதில் காணப்படுகிற எல்லாவற்றையும் படைத்ததான தேவன் நம்முடைய சாயலாக படைத்ததான மனிதன் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை பாவத்தினாலே கரைப்பட்டதான இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்பட்டு மாற்றப்பட்டு புதிய சிருஷ்டியாக மாறினதான நம்முடைய புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? பேச்சிலே, எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே எல்லாம் தெய்வீக வெளிப்படத்தக்கதான கிருபைகளிலே காணப்படுகிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்கிறோமாக காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஓரடிப்பதற்கு தேவன் நம்மை புதிதாக மாற்றுவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமில்லை. 24 இப்படிப்பட்டதான நாம் பிரித்தெடுக்கப்பட்டதான அனுபவத்திலே வாழ்கிறதான நாம் எதை செய்தாலும் எப்படி செய்யணுமா? மனுஷனுக்கு செய்யாமல் கர்த்தருக்கு பயப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அதுதான் காரியங்கள். எதை செய்தாலும் ஊழியருக்கு நடந்த காரியங்களிலே எதை செய்தாலும் மனிதன் காரணப்படியாக நான் அதை செய்த இதை செய்த அது கூட இதை கொண்டு என்று சொல்லாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாக கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாக நாம் மாறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த புதிதாக்கப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வரும் என்பதற்கு எந்த விதமான வெளிப்படுத்த 21 நம்ம செய்ததான நீதி நிமித்த நம்ம ரட்சிக்காம அவருடைய இரக்கத்தின்படியாக நம்மை ரட்சித்து மனுஷெல்வம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நம்ம செய்த காரியமும் அவருடைய கிருபையினாலே மனு ஜென்மம் முழுக்கினாலே மனு ஜென்மம் முழுக்கிறது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு விளைத்து அந்த தேவனோடு கொண்டிருந்ததான அந்த ஞானஸ்நான உடன்படிக்கையின் மூலமாக நம்மை பிரித்தெடுத்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறதான வாழ்க்கையின் அனுபவத்தை கொடுத்ததான தேவனுக்கு முன்பாக நம்முடைய புதிதாக்கப்படுகிறதான தன்னை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போரடிப்பதற்கு தேவன் நம்மை புதிதாக மாற்றின புதிய சிருஷ்டிகளாக காணப்படுகிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக மாறும். வெளிப்படுத்தல் 21 அந்த 9 சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறதான தேவன் வருகையை எதிர்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வருகைக்கு மிகவும் அருகாமையிலே காணப்படுகிறதான நாம் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதான தேவன் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலத்தையும் புதிதாக்குகிறதான தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் புதிதாக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு ஆனந்தத்துக்குள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போரடிப்பதற்கு தேவன் நம்மை புதிய பற்களுடைய எந்திரமாக மாற்றுவதற்கு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிதாக